So உங்களை வெல்கம் டு கப்பி சேனல். நான் தான் உங்களுக்கு இந்த நம்ம என்ன இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்குன்னு தானே பாக்குறீங்க. ஃபிஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். யாரும் பாத்தீங்கன்னா ஃபிஷ் மேக்கர்ன்ற ஒரு அபிஷியல் யூடியூபர் இருக்காங்க. யார் பாத்தீங்கன்னா நம்ம மாரியனா தான். சேலத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் சேலத்துல தான் இருக்கோம், அவங்களும் சேலத்துல தான் இருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 4 ரோடு அவங்க எடப்பாடி, அதனால பஸ்ல அனுப்பிச்சு விட்டாங்க. பாத்தீங்கன்னா நைட்டு தான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருப்போம். உங்களுக்கு தெரியும், இங்க லைட் போட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. யார் எல்லாம் நல்லா இருக்கீங்க, மோசமா இருக்கீங்க இப்படிலாம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மோசமா இருக்கீங்கன்னா தப்பாட்டுக்காதீங்க. பாத்தீங்கன்னா யாரு நல்லா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாரினா ரொம்ப தேங்க்ஸ் தான். பாத்தீங்கன்னா நல்ல பேக்கேஜ் எல்லாம் இருக்கு, ஃபுல்லா ஓகே செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் மாரினாக்கு இந்த விஷயத்துல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்றோம். அன்பாக்ஸ் ஓகே. வா, செம்மையா பேக்கிங் பண்ணிருக்காரு உள்ள மாரினா, சூப்பர்ண்ணா. சைட்லயும் கட் பண்ணணும். எதுவுமே ஃபிஷஸ்குள்ள டேமேஜ் ஆயிடும் கட் பண்ணும்போது அப்படின்னு பயத்துலதான் கொஞ்சம் ஸ்லோவா கட் பண்ணிட்டு இருக்கேன். சீட் ஓப்பன் பண்ணியாச்சு. டபுள் பேக்கேஜ் பண்ணிருக்கீங்க தெரியுது உள்ள, நான் காமிக்க பாருங்க. எல்லாம் அப்படியே வாட்டர் லேடி அப்படின்னு ஒரு பிளான்ட் 5 rupees தான் ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அந்த சான்ஸ் பார்த்து வாங்கிட்டோம். செம்ம பாருங்க, எவ்வளவு பெரிய கவர். இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன், ரொம்ப பெரிய கவரா இருக்கு. ஏதோ ஃபிஷஸ்க்கு ஏதோ டேமேஜ் ஆயிடுமோ அப்படின்னு பயத்தலாம் பாருங்க. எவ்வளவு பெரிய பேக்கேஜ், வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த பாக்ஸ்ல பாருங்க செம்மையா பேக்கேஜ் பண்ணீங்க. மாரினா சூப்பர் ஆனோ, மாரினா சூப்பர். மாரினா வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மீன் தான் அனுப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். செம்ம குவாலிட்டியா இருக்கு மக்களே, செம்ம குவாலிட்டியா இருக்கு. ஏன்னா நம்ம கட் பண்ணிடலாம், ஏன்னா ரப்பர் பேண்டு ஆகுற வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்காது. ஒரு ஆர்வத்துல கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஆனா இந்த அளவு பேக்கிங் பண்ணணும்னு நினைச்சு பார்க்கல. மாரினா ரொம்ப நன்றி இந்த மாதிரி பேக்கிங் பண்ணதுக்கு. செம்ம. பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம். ஃபிஷஸ் இல்ல, மீனா கல்ச்சர் செம்ம. நிறைய மீன் அமைச்சிருக்காரு மக்களே. நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். மொயினா செம்ம அமைச்சிருக்காரு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடணும் அப்படின்னு கேட்டேன். உனக்கு இல்லாதப்பா, நான் கவர் எப்பயும் நிறைய பேருக்கு பாட்டில் தான் போடுவேன். நீ எனக்கு தெரிஞ்ச பையனால, கொஞ்சம் தெரிஞ்ச பையனால உனக்கு பாத்தீங்கன்னா கவர்லயே போட்டு நிறைய அனுப்பிச்சு விட்றேன், எக்ஸ்ட்ரா கூட போடுறேன். ஆனா 50 ரூபாய்க்கு எவ்வளவு தந்திருக்கான்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. கிட்ட வந்து காமிக்கிறேன். என்னடா அது, ஐயோ ஆகுது. ஸோ வாழையில, ஏன்னா மாதிரிண்ணா வாழையில தந்திருக்கீங்க, பிரச்சனை இல்லை. இது பெரிய எல்லாம் தந்தீங்கன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருப்பேன். என்னன்னா மாதிரிண்ணா சொல்லுங்க, சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லேடி பிளான்ட் செமையா இருக்கு, நல்லா பேக்கிங் பண்ணிருக்காங்க. ஏன்னா வாட்டர் லேடி பிளான்ட் இங்க இருக்கு. லாஸ்டா கப்பி, நம்ம கப்பி விஷ் கப்பி எங்க கப்பி வந்து பாத்தீங்கன்னா அல்பினோ ஃபுல் ரெட்ல ப்ளூ ஏர் சொன்னாங்க. ஏன்னா குவாலிட்டி பக்காவா இருக்கு. போங்க இப்ப கிட்ட வாங்க, அப்படியே கேமராமேன் கிட்ட வாங்க. நான் பாத்தீங்கன்னா இப்ப அவ்வளவோ தெரியாது, ஏன்னு பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கிறதுனால அவ்வளவு தெரியாது. மொயினா கல்ச்சர் பாருங்க, மொயினா கல்ச்சர் உள்ள பாத்தீங்கன்னா கொத்தா மொயினா கல்ச்சர் இருக்கு. அந்த நேரத்தை எப்படியோ ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நிறைய தந்தாரு. ஸோ இந்த இடத்துல மாதிரி எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், நன்றி மாரியண்ணா. வாட்டர் லிச்சி பிளான்ட், வாட்டர் லேடி பிளான்ட் ஓகே, செம்ம. சூப்பர். 20 பீஸ் கேட்டிருந்தோம். ஓகே, பாத்தீங்கன்னா எங்கடா கத்திரிக்கோள். ஓகே, செம்ம மாரியண்ணா, சூப்பர்ண்ணா. தொடர்ந்து பண்ணுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே செம்ம. ஒரு ஆர்வத்துல அப்படியே கட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா பண்றது, மீன் வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் கேமராமேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் அம்மா எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப ஃப்ரெண்டு தான். அவனோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா காமிக்கிறேன். இப்ப காமிக்க கூடாதுன்னு சிரிக்கிறான் அங்க கேமராமேன். ஓகே, வாட்டர் லேடி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா தந்தாங்க. ஒரு பீஸ் 5 ரூபா. நாங்க 20 பீஸ் எடுத்தோம். நான் ஹோல்சேல்ல தான் பண்ணாங்க. இப்ப பண்ணாங்கன்னு எடுத்தேன். இன்னைக்கு அதெல்லாம் காலியா இருக்கா என்னன்னு தெரியாது. அதனால ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ப்ரோ ஃபிஷ் ஸ்டாக்கே வருமா வராது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அப்படியே மண்டெல்லாம் பிச்சுக்குது. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு மக்களே. இதான் என்ன நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பேன். கொஞ்ச நாள் மக்களே ப்ளீஸ், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, ரெடி ஆயிடும். பாத்தீங்கன்னா மீனா கல்ச்சர் எல்லாம். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை, வாழையில பெல்ஜா கொடுத்துருந்தா ஏதோ பல்ஜா கொடுத்துருந்தா பரவாயில்ல, சாப்பாடு ஏதாச்சும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பிச்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வயிற்றுல கட்டிக்கிட்டு இப்படி போவோம், என்னது காட்டுவாசி மாதிரி போயிடலாம். ஓகே மாரியண்ணா, இந்த வாழையில கெட்ட போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ மைனா கல்ச்சர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எங்க ஊற போறோம்னு பாத்தீங்கன்னா கேமராமேன் எந்திரிங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டப்பு காலியா தான் இருக்கு. அங்க வந்து ஃபிஷஸ் டெத் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு தான் எல்லா டப்புக்கும் தண்ணி மாத்தி டெம்பரேச்சர் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிஷஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரும். டாப் வியூ நான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா காமிக்கிறேன்.
டாப் வியூ செம்மையா இருக்கும் மக்களே. ஸோ அவ்வளோதான், டெம்பரேச்சர் ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வாங்க அது மெயினா கல்ச்சருக்கு போவோம். ஸோ மெயினா கல்ச்சர் பாருங்க, செம்ம பெருசு பல்ஜா கொடுத்துருக்காங்க. அந்த அண்ணாக்கிட்ட அப்படியே அவ்வளோ மெயினா கல்ச்சர் இருக்கு போல. ஸோ மக்களே, இவ்வளோ இதுதான் வாட்டர் லெட் பிளான்ட். 20 பீஸ் உள்ள இருக்கு போல. அந்த நான் 20 பீஸ் தான் கேட்டிருந்தேன். ஸோ மாடினா சூப்பர் டக்கர். ஓகே, மாடினா நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஆனால் யூடியூப் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், கமெண்ட்லேயே கொடுத்துறேன், போய் பாருங்க. கால் பண்ணி எந்த கப்பி வேணும்னா சொல்லுங்க, அந்த அண்ணா அரேஞ்ச் பண்ணி கூட தருவாங்க. முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்படி கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கூட பார்த்து பண்ணிப்பாங்க. ஓகே, அந்த அண்ணா நல்லவங்க தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாட்டரில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இப்போ தான் செட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. அந்த குட்டியா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதோட கணக்கு வச்சு 19 வருது. பாத்தீங்கன்னா இது என்ன பண்றது, ஸோ வழியில. ஆனா பாத்தீங்கன்னா கொடுக்கறதெல்லாம் குவாலிட்டியா இருக்கு, குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 2 கம்மியா இருக்கு. அதனால பெருசா கொடுத்துக்கிறதுனால குவான்டிட்டி 2 கம்மி பண்ணிட்டாங்களா தெரியல. அது நம்ம பேசி செஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரீஃபண்ட் போட்டா கூட போட்டு விடலாம். ஒரு 10 ரூபா தானே, 2 பீஸ் 10 ரூபா பாப்போம். நம்ம 10 ரூபா போயிருக்கு. ஸோ ஓகே, அந்த பெருசா இருக்கிறதுனால போடலன்னு நினைச்சேன். ஸோ மாடினா வெரி தேங்க்ஸ். என்ன ப்ரோ பிக்சர்ஸ்லாம் டாப் வியூ காமிக்கிற அப்படின்னு சொன்னேன். காமிக்கலன்னு தானே, மொட்டை மாடி இருக்கிறதுனால காமிக்கல. இப்போ கீழே போய் காமிக்கிறேன் வாங்க. மக்களே வந்து பாத்தீங்கன்னா மெயினா தான் அன்பாக்ஸ் பண்ணி இதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மெயினா கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதுலயே விட்டுலாமே சொல்லிட்டு இதுல விட போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வடிகட்டில வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா அப்படியே விட்டு வேணாம், எனக்கு இதோட தண்ணியோட விட்டா உள்ள இருக்க மைனாஸும் அடி வாங்கிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மைனா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டில பிடிச்சே விட்டுலாம் அப்படின்னு சொல்லி வடிகட்டியே பிடிச்சி விட போறோம். ஸோ நல்ல பேக்கேஜ். மொய்னாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ 50 ரூபாய்க்கு யாரும் இவ்வளோ தரமாட்டாங்க. இந்த சத்தியமும் சொன்னா அவ்வளோவா யாரும் தரமாட்டாங்க. 50 ரூபாய்க்கு எனக்கு ரொம்ப நிறைய தந்திருக்காங்க அவங்க. ஸோ நல்ல பேக்கேஜ் மக்களே, எங்கேயோ அடி வாங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேக்கேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொய்னா ஊத்த ஒரு ஆள் வேணும். ஆமால, மொய்னா தண்ணி கீழே போயிடும் மக்களே. இன்னொரு பக்கெட்டு தேவை, இங்க இருக்கு. ஓ மை காட். ஓகே, பாத்தீங்களா ப்ளூ கலர் பக்கெட்டு இதுக்குன்னே எடுத்து வச்சிருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா தான் ஊத்தி ஆகணும். எனக்கு அப்படியே எப்படி ஊத்துறதுன்னு தெரியல, ஏன்னா கேமராமேன் இருக்காரு. பட் வந்து பாத்தீங்கன்னா சரி மக்களே, நான் பாத்தீங்கன்னா வடிகட்டிட்டு சொல்றேன். ஏன்னா ஒத்தால ஊத்த முடியல, வடிகட்டியாச்சு. உள்ள ஃபுல்லா மெயினா இங்கேதான் இருக்கு நம்ம கிட்ட. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதுக்குள்ள அப்போ எவ்வளவு மெயினா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு மெயினா பாக்குறேன், அதுவும் நேரடியா. நான் வாங்குறேன் அப்படின்ற போது சந்தோஷமா இருக்கு. மொயினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வாங்குறேன். அது செகண்ட் டைம் வாங்குறேன் மொயினா. நான் பாத்தீங்கன்னா அவ்வளோவா மொயினா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவா நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவ்வளோ கேர் எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். எப்படிலாம் மொயினா வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் பண்ணும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். ஸோ மொயினா எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல பேக்கேஜ், எல்லாம் செமையா இருக்கு. ஸோ மாறினா இந்த விதத்தில் கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட நன்றி சொல்லி ஆகணும். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா மீன் நாங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு நிமிஷம் இந்த மொயினா விட்டுட்டு மொயினா உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்களே பாருங்க, கேமராமேன் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து காமிங்க. பாருங்க எவ்வளோ மொயினாஸ் இருக்குன்னு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் மக்களே. பாருங்க மொயினாஸோட ரகமே இங்கதான் இருக்கு. மாறினா இவ்வளவு மைனாஸ் நீங்க தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. லைட் எடுக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மைனஸ் இந்த இடத்துல வந்திருக்குன்னு. பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு அடிச்சா கூட எல்லா மைனஸ் இங்க வரும் பாருங்க. அங்க இருக்க மைனாலாம் அப்படியே இங்க வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மைனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூடி தான் வைக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா கல்ச்சர் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. கொசு வந்து முட்டை வச்சிருந்தனால கல்ச்சர் கிராஷ் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கப்பி அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. இந்த லைட் எப்படி ஆஃப் பண்ணுறதுனே தெரியல. சைக்கிள் லைட் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக இது வந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட் வந்துருக்கு பார்த்துக்கலாம் வாங்க. பார்த்துங்க நம்ம கப்பி அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணணும்னு நான் நினச்சி பார்க்கலண்ணா. கேமராமேன் கொஞ்சம் தூரமாக போங்க. ஸோ அப்பா இது நான் எப்படி நான் அன்பாக்ஸ் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ ஃபில்டரில் ப்ளூ இயர் இந்த மாதிரி பேக்கேஜ் தலைவா, அந்த மாதிரி பேக்கேஜ். ஸோ அதான் பிடிக்கும் அந்த ஏதோ லீக்கேஜ் ஆகலாம் அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு சைடில் குட்டி போட்டுச்சுன்னா கூட நசிக்கணும். ஸோ அதனால அந்த நசுங்க கூடாதுன்றதுக்காக சைட்லையும் டேப் போட்டிருக்காங்க. நமக்கு லவம். அதனால பேண்ட் வந்து 5 ரூபாய்க்கு தரேன்னாங்க. அதனால தான் அவ்வளோ பேண்ட் வாங்கியிருந்தோம். பார்த்துப்பீங்க 20 பீஸ் தான் வாங்கியிருப்போம். நிறைய எடுத்துருக்கலாம். ஏன்னா கம்மி டப்பு தான் இருக்குது அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ரப்பர் பேண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். 2 3 போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாறிண்ணா சூப்பர்ண்ணா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் தருவீங்கன்னு நினச்சி போகல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அல்பினோ ஃபில்டரில் ஒயிட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 750 ரூபாய்க்கு எடுத்தேன். ஆனால் அல்பினோ ஃபில்டரில் ப்ளூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு ஒரு 600 500 வரும். ஆனால் நீங்கள் 300 ரூபாய்க்கு தர்றது ஒரு எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு உங்களை. ஸோ ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, குவாலிட்டி பங்கமாக இருக்குது. அவ்வளோதான் இந்த அண்ணாக்கிட்ட. ஸோ இந்த அண்ணா நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் தரேன். ஃபோன் பண்ணி எந்த கப்பி வேணும்னா கேளுங்க. இப்போ இருக்க கரண்ட் ஸ்டாக் கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி அவங்களே வீடியோ கூட எடுத்து அனுப்பிச்சு விட சொல்லுங்க, அனுப்பிச்சு விடுவாங்க. குவாலிட்டி பிடிச்சிருந்தா அப்படியே நீங்கள் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓ மை காட், பார்த்தீங்கன்னா 3 ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறதுனால என் கண்ணு கோளாறு கண்ணு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்கே பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கே ஒருவேளை கவர்லேயே பிரிச்சிருவோம். நம்ம இதுக்கு ரப்பர் பேண்டை கட் பண்ணிக்கிட்டே. பார்த்தீங்களா காற்று இறங்கிருச்சு. ஸோ மக்களே ஃபிஷஸ் ரிலீஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ எல்லா லைட்டும் போட்டு தான் இருக்கு. ஃபிஷஸ் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே சூப்பர், ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓ மை காட், பாருங்க மக்களே, நான் அல்பினோ ஃபில்டர்ல ஒயிட் இயர் ப்ளூ இயர் பாருங்க. அல்பினோ ஃபில்டர்ல ப்ளூ இயர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் கையில் எடுக்கல. ப்ளூ இயர் அப்புறம் நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்கோம், அதனால ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னும் நல்லா கலர் வந்துடும். ஃபீமேல்லாம் பாருங்க அடல்ட்ஸ் கொஞ்சம் அடல்ட் சைஸ் தான். அது பார்த்தீங்கன்னா அல்பினோ ஃபில்டர்ல ஒயிட் இயர் நம்மகிட்ட இருக்கிறது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூ இயர். அவ்வளோதான் மக்களே, ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்லாம் பாருங்க. சரி நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சிருந்ததெல்லாம் பாருங்க, செம்மையா சைஸ் வந்துருச்சு. தலைவங்க மேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அல்பினோ சில்வரடோ எங்கடா மேல் படுத்து தூங்கிட்டு இருக்காரு தானே பார்க்குறீங்க. தட்டி விட்டா எந்திரிச்சு என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறாரு சாமி, எந்திரி. அப்பா ஆடுறாரு. நல்ல வேலை டெத் ஆயிடுச்சுன்னு நினைச்ச மக்களே. டெத் ஆகல. நம்ம பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கழுவி வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு காலையில் ஆட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா மொயினாவும் ரிலீஸ் பண்ணியாச்சு. எங்கடா லைட் அங்கே விட்டுட்டேன்னா பார்த்தீங்கன்னா லைட்டை எடுத்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க மொயினா எல்லாம் இங்கே தான் இருக்கு. எல்லா மைனாவும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இதோட இது எப்படி ரெடி ஆகுது, கல்ச்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வரப்போட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட நிலைமைய பாருங்க. பச்சை கலர் இந்த டேங்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளியர் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சில்லி மொசக் டம்போ இருக்குது பார்த்தீங்களா, நம்மகிட்டே வந்து இது ப்ரீட் ஆகி குட்டி போட்டது நல்லா பெருசாகிடுச்சு பாருங்க. இன்னும் குட்டி தான், ரொம்ப ரொம்ப குட்டியில் கொஞ்சம் பெருசாகிருக்கு. நல்லா இருந்ததுனால போட்டிருக்கோம். ஃபுல் கோல்ல ஃபீமேல் எல்லாம் மிக்சர் தான் போட்டு வச்சிருக்கோம். இதுதான் பெரிய தொட்டி, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. உள்ள கோஸ்ட் ஃபிஷ் இருக்கு, நல்லா செம்ம அழகா இருக்கும். நம்ம பப்பி. ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோ காமிச்சிருக்க மாட்டேன். இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரி டிராகனு, பிளாட்டினம் டெயில் டம்போயர், பிளாட்டினம் கோயில டம்போயர் பார்த்தீங்கன்னா குட்டிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிங்க டெத் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ மக்களே
ஜெட் பிளாக்ல குட்டி டெத் ஆயிருக்கு. ஓ மை காட், மனசு வரலையே. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா மனசு வரலதான். தீனியாக போட்டுருவோம், இதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எடுக்கல. ஓகே, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் அடைஞ்ச டேங்க் இது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிற சூழ்நிலை நான் இல்லை. எல்லாம் அடுத்து அப்கமிங் வீடியோவில் க்ளீன் பண்ணி போட்டுருவோம். அவ்வளோதான் உங்களுக்கு நம்ம அப்டேட்டு. நம்ம கேமராமேனை காமிக்கிறோன்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன். ஸோ மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் நம்ம மாரியண்ணாக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அந்த நேரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். மொயினை வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்க்கவே இல்லை நிறையா கொடுத்துருப்பாங்கன்னு. பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா போடுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஆனால் மொயினா அதிகமாக இருந்திருக்கு போல, நல்லா எக்ஸ்ட்ராவே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன். அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கான்டாக்ட் கூட பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுறது பெஸ்ட்டு, கான்டாக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதனால் எடுக்கலைன்னா மறுபடியும் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் கூட இருப்பாங்க. மெசேஜ் கூட பண்ணுறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஃபோனும் பண்ணுங்கள், பட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷஸ் அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மக்களே, நாளைக்கு ஒரு வீடியோ வரும். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் மொயினா கல்ச்சர் எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் நாளைலேருந்து நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வரும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாறினா வெரி வெரி தேங்க்ஸ் ஃபார் யூ. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட பர்சனலில் மாரியன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன் நான் வந்து ப்ரொமோஷன் நான் சொல்கிறேன். என்னோட பர்சனலாக மாரியன்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மக்களே, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு 2 வேலை தான். பார்த்தீங்கன்னா மாரியன்கிட்ட கன்ஃபார்ம் வாங்கி பாருங்கள். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 2வது. லைக்கும் பண்ணிக்கோங்க. இது 3வது. என்னடா 2ன்னு சொல்லிட்டு 3வது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இன்னொரு சந்திக்கலாம். பாய் மகளே. தேங்க்ஸ் ஃபார் மாரியண்ணா.